இந்த செஷனில் நம்ம ஒவ்வொருவருடைய சரீரத்தின் முக்கியத்துவத்தையும் தெரிந்து கொள்றதுக்காக இந்த சின்ன செஷன் நமக்கு பிளான் பண்ணியிருக்கு. முழு நாட்கள்லையும் நமக்குள்ள ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய காரியங்களை நம்ம பார்த்தோம். இப்போது சரீரத்துக்குரிய காரியங்களை சுருக்கமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்முடைய சரீரம் மிக முக்கியமானது. அதுவும் பெண் பிள்ளைகள், டீனேஜில் இருக்கிற பிள்ளைகளுடைய சரீரம் மிகவும் முக்கியமானது. ஏன்னா 13 வயசை தாண்டும் பொழுது தான் ஒவ்வொரு பெண் பிள்ளைக்கும் எலும்புகளில் மினரலைசேஷன் நடக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கால்சியம் எலும்புகளில் போய் ஒட்டி எலும்பு திடனாகிறது, போன் டென்சிட்டி ஃபார்ம் ஆகிறது. அது 34 வயதிற்குள்ளே முடிந்துவிடும். அதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோதான் கால்சியம் மாத்திரைகளை சாப்பிட்டாலும் எலும்பு பலனடைவதற்காக ஓடி ஆடி நடனமாடி குதித்து எக்ஸசைஸ் பண்ணி என்ன பண்ணாலும் போன் டென்சிட்டியை நம்ம எந்த விதத்துலேயும் முன்னேற்றுவிக்கவே முடியாது. இது ஏன் இந்த வயசில் நமக்கு ரொம்ப அவசியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பெண் பிள்ளையினுடைய கரத்திலும் தான் வருகிற ஜெனரேஷன் இருக்குது. உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள் நாளைய ஜெனரேஷன். இன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் வருகிற ஜெனரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதனால நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய ஆரோக்கியத்தை பேணி நம்முடைய எலும்புகளுடைய நலனை காத்து நல்ல இரத்தத்தில் நல்ல புஷ்டியுள்ள நல்ல ஹீமோகுளோபின் நிறைய உள்ள நம்முடைய இரத்தத்தை நல்ல செழிப்பாக வைத்து கொண்டு வருகிற சந்ததியை ஆசீர்வாதம் உள்ளதாக பலமுள்ள சந்ததியாக நாம் இந்த உலகத்திற்கு கொடுக்க முடியும். சரியா? அதுக்கு சில முக்கியமான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். யாருக்காவது ஹெல்த்துக்குள்ள டெஃபினிஷன் தெரியுமா? ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங், ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி அண்ட் சோஷியலி. 4 விஷயத்தில் ஒரு பெண் பிள்ளை ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் அந்த பெண் பிள்ளை ஹோலிஸ்டிக்காக ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். முதலாவது ஃபிசிக்கலி பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்கலி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம உள்ளம் நல்லா இருந்தால் தான் நம்முடைய முகம் பளபளப்பாக இருக்கும். உள்ளம் எப்போது மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? நம்ம சரியான அளவு உணவை உட்கொண்டு நல்ல ரெஸ்ட் எடுத்து நம்ம உடற்பயிற்சி ஒழுங்காக செஞ்சாதான் நம்ம முகம் பளபளப்பாக இருக்கும். இப்போ இருக்கிற உங்கள் பிள்ளைங்க எல்லார்கிட்டையும் நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிப்பீங்க? தண்ணி குறைஞ்சது 3 லிட்டர் குடிக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிற கண்ட்ரி ரொம்ப வெப்பமானது. அதனால் வெப்பமான காற்றை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம நுரையீரல்களில் சூடுபட்டு பொத்து போயிடக்கூடாது. அதுக்காக அந்த சுவாசிக்கிற காற்று நம்முடைய உடம்பினுடைய வெப்பநிலைக்கு மாற்றி அனுப்புறது நம்ம மூக்கை சுற்றியுள்ள சைனசைட்டிஸ், அது மாற்றி நம்ம நுரையீரலுக்கு அனுப்பணும். அதுக்கு நிறைய தண்ணீர் சத்து வேண்டியது இருக்குது. நம்ம பேசும் பொழுது, சாப்பிடும் பொழுது நம்முடைய எச்சில் சுரக்கிறது, அதுக்கு தண்ணி சத்து வேண்டியது இருக்குது. நம்முடைய டைஜஷனுக்கு வேண்டியது இருக்குது. நம்ம உடம்புல உள்ள கழிவுகளை சிறுநீராக கழிக்கிறதுக்கு அதுக்கு தண்ணீர் சத்து வேண்டியது இருக்குது. நம்முடைய உடம்பினுடைய வெப்பநிலையை ஒரே சீராக பாதுகாத்து கொள்கிறதற்கு பெர்ஸ்பிரேஷன் அல்லது வேர்வை நமக்கு வெப்பத்தை பாதுகாத்து கொள்வதற்கு தண்ணீர் வேண்டியது இருக்குது. இப்படியெல்லாம் ஆவரேஜாக திருநெல்வேலி சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ளவங்களுக்கு குறைந்தபட்சம் 3 லிட்டர் முதல் பருமனான பெரியவங்களுக்கு 5 லிட்டர் வரையும் கூட தேவைப்படுது. ஸோ அவ்வளோ தண்ணீரை நம்ம பருகி கொள்வது நம்முடைய உடலில் உள்ள கழிவுகள், டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் வெளியேற்றுவதற்கு காரணமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். உங்கள் வயது பிள்ளைகளுக்கு புரோட்டீன் உணவு ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? புரோட்டீன். ரொம்ப எண்ணெயில் பொரித்தது, மிகவும் அதிகமான கார்போஹைட்ரேட் சத்துள்ள அரிசி உணவுகள் ரொம்ப தேவை கிடையாது, கொஞ்சம் தேவை. புரோட்டீன் ரொம்ப தேவை. அடுத்தது, உங்கள் சாப்பாட்டில் 50% என்ன இருக்கணும் தெரியுமா? என்ன இருக்கணும்? வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். இப்போ சொல்கிறீங்கல்ல, காலையில் உங்கள் வீட்டில் வழக்கமாக என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க? தோசை. சரி, தோசைன்னே வச்சுக்கிடுவோம். எத்தனை தோசை? 2 தோசை. அப்போ ஒரு தோசை அளவுக்கு இவ்வளோ காய் காலையிலே சாப்பிட்றீங்களா? இன்னும் ஒரு மாற்றத்தை உங்கள் வீட்டில் ஏற்படுத்துவீங்களா? செய்வீங்களா?
ஒன்றும் இல்லை, ஒரு கொய்யாப்பழம், ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி பழத்தில் விதை எடுத்தது, அது சாப்பிட்டா கூட அதுவும் காய்கறி தான். சரிதானா? நீங்கள் காலையில் கண்டிப்பாக உங்களுடைய இட்லி கூட ஒரு முட்டையும் ஒரு பழமும் கண்டிப்பாக சாப்பிடுவீங்களா? அப்படி சமச்சீரான உணவு, பேலன்ஸ்டு டயட் தான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 6 மணி முதல் உங்களுக்கு 7 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் தூங்கணும். ராத்திரி எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க? 11, 12லாம் என் காதில் விழுது. நம்ம சரீரத்தில், பிரெயினில் மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அது நம்ம உடம்புல பயாலஜிக்கல் கிளாக்கை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு சத்து பொருள். ராத்திரி இருட்டாக இருக்க வேண்டிய சமயத்தில் இருட்டை கொடுத்து நமது மூளைக்கு உறக்கத்தை நம்ம கொடுக்கலன்னா அந்த மெலட்டோனின் நம்ம உடம்புல இல்லாமல் போய் பிரெயினில் டீஜெனரேஷன், சிதைவு கூட ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும். பகல் முழுசும் நம்ம ஹாஃப் தூக்கத்தில் இருப்போம், அல்லது ரொம்ப எந்த விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸ்கூலில் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ண முடியாது, ஆனால் பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்போம். உண்மைதானா? உண்மைதானாம்மா? செல்ஃபோன் எவ்வளோ நேரம் நைட் கையில் வச்சுருக்குறோம்? ராத்திரி 8 மணிக்கு மேலே செல்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. அதில் உள்ள வைப்ரேஷன்ஸ், அதில் உள்ள கதிர்வீச்சுகள் உங்களுடைய மூளையினுடைய சக்தியை குறைச்சிரும். நிறைய ரீல்ஸ் பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, ஏஐ யூஸ் பண்ணி நிறையா விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் வேண்டாம். மெஷின்களுக்கும் ஃபோன்களுக்கும் அடிமையாகிறாதீங்க. உங்கள் மூளையை உங்களுடைய தனித்துவம் வாழ்ந்த மூளையாக வைத்து கொள்ளுங்க. சரியா? சரியாம்மா? உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, உங்கள் காதுக்குள்ளே மெதுவாக கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, நீங்கள் 8:30 மணிக்கு மேலே இனிமேல் செல்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்படி தீர்மானம் எடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு அது ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் ஒரு 2 செகண்ட் தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் செல்ஃபோன் 8:30 மணிக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு உங்களுடைய பலன் தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தலையை நேராக தூக்கிக்கோங்க. இதுதான் இந்த கேம்பினுடைய சக்ஸஸ் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன். ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை கேட்டார். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தான் நம்முடைய உள்ளத்தில் இருதயத்தின் வாஞ்சையையும் அதற்குரிய செய்கையையும் கொடுக்கிற தேவன். உங்களுடைய உள்ளத்தில் செல்ஃபோனை கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு வாஞ்சை கொடுத்துருக்குறாங்க. அதை செய்கிறதுக்குரிய பலனையும் யார் தருவாங்க? ஏசப்பா தருவாங்க. சரியா? சரி, ஃபிசிக்கல் ஆரோக்கியம்ங்கிறது இவ்வளோ விஷயம் பார்த்தோம். எப்போ நமக்கு இருமல் வந்தாலும் இப்படி வச்சு இருமாமல் நம்ம நம்முடைய எல்போ, முட்டி கையிலையோ அல்லது அண்டர் ஆர்ம்ஸ்லேயோ இருமி விட்டுட்டோம்னா அதை நம்முடைய கிருமிகளை மற்றவங்களுக்கு பரப்ப மாட்டோம். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஐயா சொல்லிட்டாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படலை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபித்து கர்த்தர் நம்முடைய மனசாட்சியின் மூலமாக நமக்கு பேசுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியணும். அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவல் சொல்லியிருக்கிறேன். அடுத்தது மென்டல் ஹெல்த்துடைய விஷயங்களை டாக்டர் திவ்யா கேர்லின் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பலை. அடுத்தது சோஷியல் ஹெல்த்துங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாருடைய பெயரும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும் தங்கச்சி. உன்னுடைய சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் யார் யாரிடத்துல என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குதோ அவைகளை போற்றி சமுதாயத்தில் எப்பொழுதும் ஒரு சுமூகமான சமாதானமான சூழ்நிலையை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். சரி, அதை என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை கொடுப்பதற்கு பழகி கொள்ள வேண்டும். நட்பான புன்னகை, தவறான புன்னகை கிடையாது. அடக்க ஒடுக்கமாக டிக்னிஃபைடாக ட்ரெஸ் பண்ணுவதற்கு நம்ம பழகணும். நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப ப்ரெஷியஸாக இருந்துச்சுன்னா நம்ம அதை பெரிய லாக்கருக்குள்ளேயோ அல்லது ஒரு டைமண்ட் நெக்லஸ் இருந்துச்சுன்னா ஒரு பத்திரப்படுத்தியோ வைப்போம். வீட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஷோ பண்ணி திறந்து போடுவோமா? போட மாட்டோம். அதே மாதிரி நம்மிடத்தில், நம்ம சரீரத்தில் சில ப்ரெஷியஸான அவயவங்கள் இருக்குது.
அது பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டியவைகள், அவைகளை மறைவு கட்டப்பட்ட தோட்டம் போல அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நல்லா டிக்னிஃபைடாக ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பழகிக்கிடணும். இந்த டிவியில் காட்டுற மாதிரி அல்லது படங்களில் ஒருவேளை உங்களுக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பழகக்கூடாது. அது சோஷியல் ஹெல்த்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கணும். தனி மனிதனுடைய நல் ஒழுக்கம் அந்த சமுதாயத்தின் நல் ஒழுக்கத்தையே கட்டி காக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் யார்கிட்டையுமே கோபத்தோடு பேசாமல் இனிய சொற்களை மட்டும் பேசி பழக வேண்டும். அது மொத்த சொசைட்டிலையும் நான் வயலன்ஸ் உண்டாவதே தடுத்து விடும். வீட்டில் நம்ம சமோதனமாக இன்முகமாக நம்ம பேசி பழகணுன்னா அது மொத்த சமுதாயத்திலையும் இனிமையான சொற்களையும் வன்முறையற்ற ஒரு நல்லொழுக்கமான சமுதாயத்தையும் தரும். எந்த விதத்துலையும் மற்றவங்களை கோபமூட்டுற வகையில் நம்ம ஸ்கேப் கோட் மாதிரி இந்த கோல் சொல்கிறதோ அல்லது தூண்டி விடுதலோ அல்லது கிண்டல் பண்ணுவதோ இப்போ நம்ம மூட்டி விடுகிற குணத்தையோ இந்த வயசுலேயே நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். நல்ல சகிப்புத்தன்மை, பொறுமை இவையெல்லாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நமக்கு கூட்டி கட்டித்தரும். இதெல்லாம் மன ரீதியானது. ப்ராக்டிக்கலி சில விஷயங்கள் நமக்கு தேவை. பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம என்றைக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது. பிளாஸ்டிக் நம்முடைய பின்வரும் சந்ததியினருக்கு மிகவும் கடினமான டஃப் ஏர்த்தை கொடுக்கும். தண்ணியற்ற ஒரு உலகத்தை கொடுத்து விடும். வெப்பமான ஒரு உலகத்தை கொடுத்து விடும். இப்போவே ரொம்ப நமக்கு வெப்பமாக இருக்குது. வருகிற சந்ததியினருக்கு ரொம்ப கெடுதலை கொடுத்துவிடும். அநேக காரியங்கள் இந்த மாதிரி இருக்குது. பொதுவான எந்த காரியங்களை உபயோகப்படுத்தினாலும், ஆலயமோ வளாகமோ பிளே கிரவுண்டோ அல்லது பார்க்கோ எங்கே பண்ணாலும் சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும். அதுதான் சுகாதாரமானது. இப்போ 4 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லது ஃபிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி, சோஷியலி, இந்த 4 விஷயத்துலேயும் எந்த ஒரு பெண் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குதோ அதுதான் ஆரோக்கியமான குழந்தை என்று அர்த்தம். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? எழுப்பி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? இந்த கட்டிடத்திற்குள் அமர்ந்திருக்கிற, இப்பொழுது நின்று கொண்டு ஜெபித்திருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வருகிற சந்ததியினரை ஆரோக்கியமாய் திடகாத்திரமாய் பெற்றுக் கொடுக்கத்தக்கதாக இந்த காலங்களிலே பிள்ளைகளை நீர் ஆரோக்கியமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையினுடைய தலைமையிலையும் உம்முடைய பரிசுத்த கரத்தை வைத்து ஆரோக்கியம் என்று நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஸ்பெஷல் ட்ரைனிங் இப்படி டீனேஜ் பிள்ளைங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிச்சுட்டு உங்கள் மத்தியில் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்கு ஏற்ற விதத்தில் இப்பொழுது சொல்லி தருவாங்க. அவங்க கூட டாக்டர் ஜிமல் வந்திருக்காங்க. அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு டயபெட்டாலஜி கோர்ஸ் முடிச்சிருக்காங்க. அவங்களும் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு பிரயோஜனமாக இந்த நேரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தருவார். தேங்க்யூ. இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக இந்த ரூமில். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாம் வந்தது என்ன நோஷனோட வந்திருக்கீங்க? இந்த 3 days கேம்ப். ஸோ கடவுளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், என்னுடைய ரிலேஷன்ஷிப் வித் காடை நான் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இந்த யூத் பீரியடை நான் நல்லபடியாக கடந்து போகணும் அப்படின்ற ஒரு பிளானோட தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ யூத் எல்லாருக்குமே லைஃப்பில் ரொம்ப ப்ராப்ளம் கொடுக்குற ஒரு பீரியடாக இருக்குது யூத் அப்படின்னு சொல்லக்குள்ள. அதாவது அந்த டீனேஜ்லேருந்து ஒரு 23-24 இயர்ஸ் வரையிலும் லைஃப்பில் எஸ்பெஷலி விமென் கேர்ள்ஸ் நிறைய ப்ராப்ளம் கோத்ரூ பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன காரணம்? ஏன் யூத் ஆனதும் ப்ராப்ளம்? சின்ன வயசுலேருந்து பிரச்சனையே இல்லை, யூத் ஆனதும் ஏன் பிரச்சனை வருது? கரெக்டான ஆன்சர். ஸோ ஹார்மோன்ஸ்னால நமக்குள்ளே நிறைய விஷயங்கள் மாறி போகுது. முன்ன சின்ன வயசில் இருந்த அந்த ஒரு ஆக்செப்டன்ஸ், சரி அம்மா அப்பா சொல்கிறாங்க அப்படின்றதையும் விட ஒரு க்யூரியாசிட்டி நமக்குள்ளே இருக்குது. சரி ஏதாவது புதுசாக செய்து பார்ப்போமே, புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வம். ஸோ அந்த ஆர்வத்தினால நிறைய நேரத்தில் எது சரி எது தப்புன்னு தெரியாமல் நம்ம சில காரியங்களை செய்துடுறோம். அதோட கான்சிக்வன்சஸ் நினச்சி அதுக்கப்புறமா நம்ம ஃபீல் பண்ணுறது உண்டு. ஸோ இது க்யூரியாசிட்டி. இன்னொரு விஷயம்,
அட்டானமின்னு சொல்லக்குள்ள நான் என்ன குழந்தையா, எனக்கு எல்லாம் தெரியும். எத்தனை பேர் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க வீட்டில்? ஸோ நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், நான் குழந்தை கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் சொல்லி எனக்கு புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். எகெயின் அதோட கான்சிக்வன்சஸை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நிறைய நேரத்தில் அது ப்ராப்ளம் கொண்டு வந்துடுது. மூணாவது காரியம் பியர்ஸ்ன்னு சொன்னோடனே மீனிங் அவங்களால தான் நம்ம அப்படி பிரச்சனைக்குள்ளே போகிறோன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இங்கே இல்லை எல்லா கேர்ள்ஸ்லேயும் எத்தனை பேருக்கு என்னோடய ஃப்ரெண்டு நிறைய ப்ராப்ளத்துலேருந்து என்னை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்களேன். நிறைய பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும் லைஃப்பில், ஆனால் என் ஃப்ரெண்டால் நான் அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டேன். என் ஃப்ரெண்டு வந்து அவ்வளோ குட் ஃப்ரெண்டு. வெரி குட். ஸோ பியர்ஸ் அப்படின்னக்குள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நல்ல விதமாகவும் உங்களை கைட் பண்ணலாம், சில நேரத்தில் தவறான விதமாகவும் உங்களை கைட் பண்ணலாம். ஸோ பியர் ப்ரெஷர் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாமே லைஃப்பில் ப்ராப்ளம் வர்றதுக்கு கொஞ்சம் காரணமாக இருக்குது. ஸோ இந்த பியர் ப்ரெஷரை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு எகெயின் நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலயமா உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு. ஸோ ஒரு 5 பேர் முன்னாடி வருவீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களில் ஒரு ஆள் சேரில் உட்காருங்க. யார் சேரில் உட்காருறதுக்கு ரெடி? நீங்கள் உட்காருறீங்களா? வெரி. ஸோ உங்களுக்கு என்ன ரூல் அப்படின்னா, இந்த சேரை விட்டு நீங்கள் எழும்பவே கூடாது. அவங்க உங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது நிறைய சொல்லுவாங்க, ஆனாலும் நீங்கள் இந்த சேரை விட்டு எழும்பவே கூடாது. சரியா? நீங்கள் அதுக்கு ரீசன் கொடுக்கணும். இந்த சேர்லேருந்து எழும்பாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டே இருக்கணும். சரியா? ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆயிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 பேர் வாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்கள இந்த சேர்லேருந்து எழுப்புறதுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன சொல்லலாம், என்னென்ன சொல்லி அவங்கள அந்த சேர்லேருந்து வெளியில் எழுப்பலாமோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து அவங்கள வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சரியா? ஸோ ஜெனிஃபரை நீங்கள் வந்து இந்த சேர்லேருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு என்னென்ன சொல்லி அவங்கள வெளியில் எழுப்புறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு என்னது ரொம்ப பிடிக்கும்? ட்ரெஸ்ஸு, திங்ஸ் அந்த மாதிரி. சாரி சாரி வாங்க போகலாம், நம்ம வாரீங்களா? இல்லை, இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. ரொம்ப அழகாக இருக்கீங்க, என் கூட வாங்கல? இல்லை வேணாம், பரவாயில்ல இருக்கட்டும். எஞ்சி வந்தால் நிறைய சாரி வாங்கலாம் நம்ம. இல்லை, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குது. இல்லை, எமர்ஜென்சியாக ஒரு மீட்டிங் போகணும், அதனால நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். எஞ்சி தானே ஆகணும், எமர்ஜென்சி ஆகணும். இப்போ இல்லை, அது கொஞ்சம் டைம் ஆகும், நான் இன்னும் ரெடி ஆகலையே. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதுடா. சாக்லேட் வாங்கி தராங்க, அங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க்கில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஏதோ கொடுக்க போகிறாங்க, அதுக்கு கூப்பிட்றாங்க. சுகர் இருக்குடா எனக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸே பிடிக்காது எனக்கு. அதெல்லாம் போவேன். வாங்க சர்ச்சுக்கு போகலாம். மைண்டு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குமா, நான் வீட்டிலே இருந்துடுறேன். உங்கள் 2 பேருக்கும் என்ன ரூல்ஸ்னால், நீங்களும் அவங்கள வெளியில் எடுக்க ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக கேட்கக்கூடாது. ரொம்ப முரடுத்தனமாக ஏதாவது காரியங்கள் சொல்லி அவங்கள எப்படியாவது வெளியில், மீனிங் அடிக்கக்கூடாது, சேர் எதுவும் இழுக்கக்கூடாது. ரொம்ப ஆனால் கொஞ்சம் கோபமாக அந்த சேர்லேருந்து அவங்கள எப்படி வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரியா? 2 பேரும் சேர்ந்தே பண்ணுறீங்களா? ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்கல்ல, நாங்களும் உட்கார்ந்தேங்க கால் வலிக்கு. இல்லை, ரொம்ப நேரம் உட்காந்தா நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான். சரி, அப்போ நாங்களும் உட்காருதோமே, எங்களுக்கும் நல்லது நடக்கும்ல. அதுவும் சேர் அங்கே இருக்குது பாருங்க, அங்கே வேணால் உட்காந்துக்கோங்க. எனக்கு இந்த சேர் தான் பிடிச்சிருக்கு, இங்கே தான் உட்காரணும் ஆசையாக இருக்குது. என் சேர் நான் யாருக்கும் தர மாட்டேனே. உங்கள் சேர்னு எழுதியிருக்கோ? ஆமாம், நான் உட்காந்துருக்கலாம்ல. இல்லை, நான் உட்காந்துருந்தாலே அது என்னோட சேர் தானே. அப்படியே அர்த்தம் இல்லைல்ல. இப்போ அவங்க உட்காந்துருந்து அது அவங்க சேர்னு அவங்க வீட்டுக்கு கொண்டு போக முடியுமா? எந்திரிங்க, வாங்க ஷாப்பிங் போகலாம், போவோம். எனக்கு காலேஜ் இருக்கே. காலேஜுக்கு எப்போனாலும் போகலாம்ல, வரலாம்ல. வாங்க காலேஜ் போகலாம். இல்லை, காலேஜில் பர்சன்டேஜ் பார்ப்பாங்கடா, அப்புறம் அப்சென்ட் ஆகிடுச்சுன்னா எக்ஸாம் எழுத முடியாது. சரி, வெரி குட். எல்லாருக்கும் கொஞ்சம் கிளாப் தட்டிடலாமா? ஸோ இவங்களில் யாருக்கு நோ சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? சேரில் உங்களோட நேம் என்ன எழுதி வச்சுருக்கான்னு கேட்டாங்க.
உங்களுக்கு நோ சொல்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. சரி. ஸோ பியர்ஸ் அப்படின்னக்குள்ள ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய நேரத்தில் நம்மளை நல்ல விதமாக கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சேர் தான் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசில் இருக்க உங்களோட கொள்கைகள். நீங்கள் சில விஷயங்கள் யோசித்து வச்சுருப்பீங்க, இல்லை என் லைஃப்பில் நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், நான் இப்படி தான் யோசிக்கணும், நான் இங்கே தான் போவேன், இங்கே போகக்கூடாதுன்னு உங்களுக்குன்னு நீங்கள் வச்சுருக்கிற கொள்கைகள் தான் இந்த சேர். ஸோ நிறைய நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் வா அப்படி போயிட்டு வரலாம், ஒன்றும் ஆகாது, இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் கட் பண்ணால் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு நிறைய நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை என்னென்னமோ சொல்லி உங்களை வந்து எப்படியாவது அதிலிருந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடணும்னு முயற்சி செய்வாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் கொள்கையில் எவ்வளோ திடமாக இருக்கீங்கன்னு ஒருவேளை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம், இல்லை ரொம்ப கடினமாக கேட்கலாம். எப்படி கேட்டாலும் உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய கோலில் நீங்கள் எப்போவுமே ஃபோக்கஸ்டாக இருக்கக்குள்ள கட்டாயம் நீங்கள் நோ சொல்வீங்க. நோ சொல்கிறதுனால உங்களுடைய என்ன சொல்கிறது, கொள்கையிலேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இதை பற்றி இன்னும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 2 பேர் வாங்கலேன். இதே மாதிரி ஆக்டிவிட்டி ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ அவங்க ஒரு கதை சொல்ல போகிறாங்க, கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணுங்க. சொல்லுங்கள். அனுஷா மிகவும் அன்பானவள். சிறுவயது முதல் ஞாயிற்றுக்கிழமை அவளுக்கு மிகவும் முக்கியமான நாள். முதல் பெல் அடிப்பதற்கு முன் ஆலயத்தில் இருப்பாள். சண்டே ஸ்கூல் எடுப்பது அவளுடைய புதிய ஊழியமாக இருந்தது. பள்ளி முடித்து 6 மாதங்கள் தான் ஆகிற்று. கல்லூரியில் நண்பர்கள் கிடைக்க ஆரம்பித்ததும் இப்பொழுதுதான் வாணி அவளுடைய புது தோழி முதல் முறையாக வெளியே செல்ல குற்றாலம் ட்ரிப் என்று தோழிகள் 4 பேர் போகலாமா என்று அழைத்தனர். அனுஷாவிற்கு ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் என்று எப்படி கூறுவாள்? ஸ்டோரி புரிஞ்சிருச்சா? சண்டே அன்னைக்கு நான் வந்து வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? உங்களோட சஜஷன், எப்படி நோ சொல்லலாம்? பைபிளில் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. அதனால் சண்டே வரமாட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி சொல்வீங்க? சப்போஸ் இவங்க தான் அந்த ஃப்ரெண்ட், உங்களை கூப்பிடுற ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்ககிட்ட நீங்கள் எப்படி நோ சொல்வீங்க? இல்லை முடியாது, முடியாது. சண்டே கண்டிப்பாக சர்ச்சு தான், சண்டே சர்ச் தான், கொயரில் இருக்கேன், கண்டிப்பாக போகணும். சண்டே ஸ்கூல்கிட்டே சொல்லுங்கள். சண்டே ஸ்கூல் எடுக்கிறேன், புதுசாக ஊழியம் ஆரம்பிச்சிருக்கேன், பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் தான் கற்றுக் கொடுக்கணும், அதனால் வர முடியாது. வர முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் எப்படி சொல்வீங்க நோ சொல்லணும் அப்படின்னா? இப்போ சப்போஸ் அவங்க உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு நோ சொல்லணும்னா எப்படி நோ சொல்வீங்க சண்டேக்கு? சண்டே குச்சாலம்னா அது எப்படி ரஷ்ஷாக இருக்கும், அங்கே போகிறதுக்கு பேசாமல் சர்ச்சுக்கு நான் போயிட்டு வந்துட்டேன்னா இப்போது மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி போனோன்னா ஃப்ரீயாக நம்ம போயிட்டு அழகாக சுற்றி பார்த்துட்டு வரலாம், என்ஜாய் பண்ணலாம். சண்டே போனால் அது வேஸ்ட்டு தானே, நம்ம பேசாமல் மற்ற நாள் போகலாம். சரியா? வெரி குட். 2 பேருக்கும் நல்ல கிளாப் தட்டுங்க. சூப்பராக சொன்னாங்க. ஷீபா தன் இறுதி செமஸ்டர் தேர்வை மேற்கொள்ள தீவிரமாய் படித்து கொண்டிருந்தாள். இதுவரையிலும் அரியர்ஸ் கிடையாது. பள்ளி தோழிகள் தேர்விக்கு முதல் நாள் வெளியே ஷாப்பிங் போகலாம் என்று அழைக்கின்றனர். 3 மணி நேரத்தில் என்ன பெருசாக படிச்சிடுவ, வா போகலாம். ஷீபாவிற்கு போக விருப்பமில்லை, எப்படி கூறுவாள்? ஸ்டோரி புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ எக்ஸாம் அடுத்த நாள் இருக்குது, முந்தின நாள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வா ஷாப்பிங் போகலான்னு கூப்பிடுறாங்க. இது நார்மலாக காமனாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இதை எப்படி அவங்க நோ சொல்கிறாங்கன்னு கேட்போம். எப்படி நோ சொல்வீங்க ஃப்ரெண்டுக்கிட்ட? நான் படிக்கணும், அவ்வளோதான், வெளியே போக இஷ்டம் இல்லை. வெளியே போக இஷ்டம் இல்லை, நான் படிக்கணும். சரி, நீங்கள் ஒரு வேளை அவங்க உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி நோ சொல்வீங்க? டெஸ்ட்டில் நல்ல மார்க் எடுக்கணும், அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், இன்னும் படிக்க நிறைய இருக்குது, அதனால் வந்து நல்லா படித்து மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ரொம்ப அருமையாக நடித்தாங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கிளாப் தட்டிடலாமா நம்ம? ஸோ எதனால இந்த பியர் ப்ரெஷர் அப்படின்னக்குள்ள நிறைய விஷயத்துக்கு வரும். இங்கே நம்ம பார்த்தது வந்து வெளியில் போகிறதுக்கு, ஷாப்பிங், எக்ஸாம் டைமில் படிக்காமல் இருக்கிறதுக்கு, இல்லை சில பேர் இப்போ ரொம்ப காமனாக இருக்கிறது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இப்படி யாராவது கேட்டிருக்காங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு? அப்படி கேட்டதே இல்லையா? வெரி குட். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆள் இருக்குது, உனக்கு ஆள் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான பியர் ப்ரெஷர். அதையும் தாண்டி எனக்கு வந்து இன்ஸ்டாவில் இத்தனை ஃபாலோவர்ஸ், நான் பாரு எத்தனை வீடியோ போட்டிருக்கேன், நீ எத்தனை போட்டிருக்க. ஸோ இந்த மாதிரியான பியர் ப்ரெஷர் எல்லாருக்கும் எப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பியர் ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நான் சண்டே சர்ச்சுக்கு தான் போகணும், அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு மெத்தட். அதாவது என்ன காரணமோ அதை சொல்லிட்டு அதனால நான் வரமாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்க, சண்டே கூட்டமாக இருக்கும்,
மண்டே டியூஸ்டேனா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம நல்லா போகலான்னு. ஸோ இதில் எப்படின்னா, நமக்கு ஃப்ரெண்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணலை, நீ போக வேண்டான்னு சொல்லலை, போகலாம். ஆனால் எப்போ நம்ம நல்லா ஃப்ரீயாக, ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, சண்டே சர்ச் போகணுன்றது அவங்களுடைய ரீசனாகவும் இருந்திருக்கலாம். பட் அவங்க சொன்ன விதம் வேறு மாதிரி இருந்தது, ஃப்ரெண்ட் அஃபெண்டும் ஆக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும், ஸோ ரீசன் சொல்லலாம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை என்னால் முடியாது அப்படின்னு ஃபர்மாக சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோ சொல்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமா? ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களை பற்றின அபிப்பிராயம் அதிகமாகும். அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, சண்டேனா சர்ச் தான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே இருக்க மதிப்பு தான் அதிகமாகும். இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ பியர் ப்ரெஷர் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஹை ரிஸ்க் பிஹேவியர், அட்வென்ச்சரஸ் பிஹேவியர். ஸோ ஹை ரிஸ்க் அப்படின்னா என்னது தமிழில்? ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம். அட்வென்ச்சர் அப்படின்னா சாகசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிஸ்க்னா ஆபத்து, அட்வென்ச்சர்னா சாகசம். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரிஸ்க்னா என்னென்ன ஆழம் தெரியாமல் காலை விடுறது தான் ரிஸ்க். எவ்வளோ டெப்த்து நம்ம யோசித்து நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அது சாகசம். ஸோ நிறைய நேரத்தில் உங்களில் நிறைய பேர் யோசிப்பீங்க, இது சாகசமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினச்சிட்டு நிறைய காரியங்கள் செய்வீங்க. பைக்கு வேகமாக ஸ்பீடாக போகிறது, ஹெல்மெட் போடாமல் போகிறது, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் ரிஸ்க் பிஹேவியர். ஸோ ஏன் நம்ம ரிஸ்க் பிஹேவியரை ரொம்ப தேடுறோம்? யூத் டைமில் நம்ம ஏன் ரொம்ப ஆசைப்படுறோம்? ஸோ நம்ம மூளையில் 2 விதமான பிரெயின் இருக்குது. ஒன்று எமோஷ்னல் பிரெயின், இன்னொன்று ரீசனிங் பிரெயின். அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய அடல்ட் ஆகிற வரையிலும் நம்ம நிறைய நேரம் சொல்லுவோம்ல, பெரியவங்க சொன்னால் கேட்கணும், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு. எதனால? அவங்க எமோஷ்னலாக யோசிக்க மாட்டாங்க, கொஞ்சம் அந்த காரியத்தை கலந்து நல்ல தீர்மானமாக யோசிக்கிறதுனால பெரியவங்க பேச்சை கேளுங்கன்னு சொல்கிறோம். அப்போ எங்களுக்கு அப்படி கிடையாதான்னா இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 13 வயசுலேருந்து 25 வயசு வரையிலும் உங்களுடைய எமோஷ்னல் பிரெயின் தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ என்னன்னாலும் சட்டுன்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்குள்ள கட்டாயம் இருக்குது. யூத் பிள்ளைங்க மத்தியில் கட்டாயம் இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அந்த எமோஷ்னல் பிரெயின் வேலை செய்யாமல் என்ன கலந்து ஆலோசித்து வேலை செய்ய வைக்கணுன்றதுக்கு தான் இப்போ நம்ம அடுத்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வாலண்டியர்ஸ் ஒரு 8 பேர் வருவீங்களா? ஸோ இப்போ இவங்க எல்லாருக்கும் ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன். என் கையில் பேராஷூட் இருக்குது. இது சாகசமானது ஒன்று. அவங்க பல நாள் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அது சாகசம். வெரி குட். அடுத்து உங்கள் கையில் என்ன பிக்சர் இருக்குது? மலை ஏறுறாங்க. மலை ஏறுறது சாகசம். ஏன் சாகசம்? ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. ப்ளஸ் அவங்க யோசிப்பாங்கல்ல, ட்ரெக்கிங் அப்படின்னு போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷூஸு, பேக்ஸு, தண்ணி, மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க இல்லையா? ஸோ மலை ஏறணும் அப்படின்னக்குள்ள அதை பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்கிறது. ஸோ அதனால அது சாகசம். அடுத்து உங்கள் கையில் என்ன பிக்சர் இருக்குது? மலையில் நின்று ஆபத்தாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகே. ஸோ மலை அந்த சூசைட் பாயிண்ட்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது. ஸோ அது ஆபத்தா சாகசமா? ஆபத்து. ஏன் ஆபத்து? என்ன நடக்கும்னு தெரியாது. என்ன நடக்கும் தெரியாது, ஒரு வேளை கீழே கூட விழுந்துடலாம். ஸோ அதனால் அது ஆபத்து. ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு என்ன தோணுது, இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுத்தால் எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்றது தான் யோசிக்கிறோம். ஆனால் அது எவ்வளோ ஆபத்தானதுன்றது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அடுத்து என்கிட்ட இருக்க பிக்சரில் கார் டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆபத்து. ஏன் டிரைவ் பண்ணக்குள்ளே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது? அவங்களுடைய கவனம் சிதறும். கவனச்சிதறல். வெரி குட். அடுத்து என்னுடைய பிக்சரில் டிரைவிங் பண்ணும்போது ட்ரிங்க் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் நமக்கு அட்டென்ஷன் இருக்காது, அதனால என்ன ஆகலாம், ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இது ஆபத்தான விஷயம். ஸோ அடுத்தது உங்கள் சைடில் என்கிட்ட இருக்குது தேவையில்லாத ரிலேஷன்ஷிப். தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் நம்ம யோசிக்காமல் எடுக்கிற முடிவினால என்னென்ன ஆபத்துலாம் வருங்கிறத நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதனால் அது ஃபுல்லாகவே என்ன ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. ஸோ எதனால அழுகுறாங்க? தேவையில்லாத ரிலேஷன்ஷிப், யோசிக்காதனால எடுத்த முடிவு. யோசிக்காத ரிலேஷன்ஷிப் அது என்னவா இருக்கலாம்? ஒருவேளை தப்பான உறவுனால, ஒன்று ஏதாவது தப்பான நோய், உடலில் இந்த
உடல் உறவுனால தப்பான விதத்தில் அவங்க பண்ணதுனால அவங்களுக்கு என்ன ஆயிருக்கலாம், ஹெச்ஐவி போன்ற நோய் வந்திருக்கலாம். இன்னொன்று ப்ரெக்னன்சி, தேவையில்லாத ப்ரெக்னன்சி. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆனால் யாராவது சந்தோஷப்படுவாங்களா? அதை நினச்சி பயப்படுவாங்க. ஸோ அதுவாக கூட இருக்கலாம். ஸோ இது ஆபத்தான ஒரு பிஹேவியர். அடுத்தது, என்கிட்ட பிக்சர் வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ ஸ்மோக் பண்ணுறதுனால அவங்களுக்கும் கேடு தான், அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கேடு. ஸோ அது ஆபத்தான விஷயம், அது சாகசம் கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க ஸ்மோக் பண்ணால் ரொம்ப கெத்து அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஃபஸ்ட்டு கெத்தாக இருக்கலாம், அதுக்கப்புறம் போக போக தான் உள்ள எல்லாமே ஃபால்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு கெத்தாக இருக்கலாம், அதுக்கப்புறம் போக போக உள்ள எல்லாமே ஃபால்ட் ஆயிரும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளாப் தட்டுங்களேன். சரி, அடுத்தது, என்கிட்ட இருக்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து போதை பொருட்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம நல்வழி தான் படுத்தணுமே தவிர தீய வழியில் நம்ம அவங்கள கொண்டு போகக்கூடாது. ஸோ இந்த போதை பழக்கத்தினால என்னென்ன வரலாம், என்னென்ன ஆகலாம்? ஸோ யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் கிளாப் தட்டிடுவீங்களா? ஸோ எவ்வளோ அழகாக சொன்னாங்க. ஸோ எது ஆபத்தான காரியம், எது சாகசமான காரியம்ன்றத அருமையாக சொன்னாங்க. ஸோ நிறைய நேரத்தில் போதை பொருளை கெத்து அப்படின்னு தான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ், ஆழமான காரியங்கள் புரியறதில்ல. ஸோ அந்த ஃபோட்டோவில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 பேர் ஒன்றா இருந்து கையில் ஒரு நீடில் வச்சு ஒரு போதை பொருளை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரே நீடில் வச்சு 4-5 பேர் ஷேர் பண்ணக்குள்ள அந்த நீடில் மூலயமா என்னென்ன நோய் வரலாம்? ஹெச்ஐவி வரலாம், ஹெப்பாட்டிட்டிஸ் பிசி வரலாம், இன்னும் நிறைய இந்த மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், தேவையில்லாத நோய்கள் நமக்கு இந்த சின்ன நீடில் மூலயமா வரலாம். ஸோ இதெல்லாமே ஆபத்தான விஷயம். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், நம்ம இதெல்லாம் செய்தால் நமக்கு உடனே சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஒரு அந்த மிராஜ்னால நம்ம அதை நம்பி நம்ம அதை செய்து அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அடுத்த காரியம், எனக்கு இன்னும் ஒரு 2 பேர் வருவீங்களா? நம்ம இன்னும் 2 ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஜெனிஃபர் 10ஆம் வகுப்பு எக்ஸாம் ரிசல்ட் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். 500க்கு 472 மதிப்பெண்கள். அவளுடைய அக்கா 2 வருஷத்திற்கு முன் 482 500க்கு எடுத்திருந்தார். மதிப்பெண்களை பார்த்தவுடன் பாட்டி, உனக்கு எப்போவுமே வாய் தான், அக்கா போல மார்க் எடுக்க முடியல பாத்தியா, நீலாம் என்ன தேர போற, வாழ்க்கையில் முடிந்து போல ஓர் உணர்வு அவளுக்கு. என்ன அறிவுரை கூறுவீர்கள்? நீங்கள் என்ன அறிவுரை கூறுவீங்க? நீங்கள் ஜெனிஃபருக்கு நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணி அவங்கள இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஹெல்ப் பண்ண போகிறீங்க? நீ வந்து 500க்கு 400க்கு மேலே நீ மார்க் எடுத்திருக்க, மற்றவங்கெல்லாம் பாரு 300 கூட எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக இருக்காங்க. உனக்கு இன்னுமே நிறைய லைஃப்பில் வாழ இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இப்போ நீ வந்து 10th தானே முடிச்சிருக்க, நீ வந்து 12th கூட இன்னும் நிறைய மார்க் வாங்கலாம். சரி, ஸோ இந்த மாதிரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இல்லாத நேரத்தில் என்ன ஆகிடும், நிறைய பேர் இதே ஒரு கேஸ் சினாரியோட ஒரு பிள்ளை சூசைட் அட்டெம்ப்டோடு வந்திருந்தாங்க. ரொம்ப மோசமான மார்க் கூட கிடையாது, நல்ல மார்க் தான். ஆனால் என்ன நினச்சிட்டாங்க, அவங்க மனசில் அவங்களுடைய அபிப்பிராயம் எப்படின்னா, நான் அக்கா அளவுக்கு மார்க் எடுக்கலை, அவ்வளவுதான் அவங்க மனசில் இருந்தது. அவங்க ஒருவேளை நான் இந்த மார்க்கை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத யோசித்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்காது. பட் ஆனால் பாட்டியெல்லாம் பேசினது அவங்க மனசில் வந்து பெரிய ஹர்ட் ஆகிடுச்சு. ஸோ வாழ்க்கையை முடிச்சுட்டு, மீனிங் ஏதோ ஒரு சூசைட் அட்டெம்ப்டோடு வந்திருந்தாங்க. பட் தென் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தா அவங்க கட்டாயம் இந்த சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சார், நிறைய நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம எமோஷ்னல் சப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கலாம். ஸோ கரெக்டான கைடன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர்டாக இருங்க. ஷோர், தேங்க்யூ. ஸோ அடுத்தது, அனிதா 10ஆம் வகுப்பு படிக்கிறாள். அவள் தன் வீட்டில் கடைசி பிள்ளை. அம்மா அப்பா இருவரும் வேலைக்கு செல்கின்றனர். அவர்களுக்குள் எப்பொழுதும் சண்டை சச்சரவும் தான். அக்கா அண்ணன் இருவரும் குடும்பத்துடன் வெளியூரில் தங்கியுள்ளனர். அவளுடைய படிப்பிற்கு உதவும்படியாக பக்கத்து வீட்டில் உள்ள ரமேஷ் டீச்சரிடம் டியூஷன் அனுப்பினர். ரமேஷ் டீச்சருக்கு அவள் மீது ஓர் ஈர்ப்பு. பல மாதங்களாக அவள் நம்பிக்கையை பெறுவதற்கு அவள் பெற்றோரை பற்றி அவளிடம் குறைவு சொல்வது
அவளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி கொண்டே இருப்பது, அவளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அதிகமாக கொடுப்பது போன்ற காரியங்களின் மூலம் அவள் உலகமே அவர்தான் என்று அவளை என்ன செய்தார். ஒரு முறை டியூஷனில் யாரும் இல்லாத நேரம் அவளிடம் தவறாக நடக்க முயன்றார். அவள் அவ்விடத்திலிருந்து வேகமாக ஓடி வீட்டிற்கு சென்றாள். அவளுக்கு உன்னுடைய அறிவுரை என்ன? உங்களோட அட்வைஸ் என்ன? இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அனிதா ஒரு ஸ்டூடெண்ட், அவருடைய ஓன் டீச்சர் வந்து அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க யாரும் இல்லாத நேரத்தில். ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்னென்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? யாராவது இதே மாதிரி ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணால் அந்த இடத்த விட்டு உடனே ஓடிடணும். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணி ஏதாவது ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்க முடிஞ்சால் எடுக்க ட்ரை பண்ணணும். வெரி குட். ஸோ கரெக்டாக சொன்னாங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அனிதாவோட வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு இடையிலேயே ஒரு ஒற்றுமை இல்லை. ஸோ ஒற்றுமை இல்லைன்னக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஒரு லோன்லினஸ், நமக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, நமக்கே நிறைய டென்ஷன், ஸ்கூலில் எவ்வளோ ப்ரெஷர், யாருமே பேசுகிறதுக்கு இல்லை அப்படின்னக்குள்ளே இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஆரம்பத்துலேருந்தே நிறையா சாக்லேட்ஸ் கொடுக்கறது, நீ நல்லா படிக்கிற, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லி இவர் இல்லாமல் அனிதாக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவரோட மைண்டை வந்து அவர் மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் வர மாதிரி பண்ணிட்டாரு. இதுவே வந்து பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டாரு, உங்கள் பொண்ணு வந்து ஒழுங்கில்லை, நான் தான் அவளுக்கு கரெக்டாக எல்லாம் கைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, அனிதாவை செப்பரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருடைய மேலே நல்ல அபிப்பிராயம் வர மாதிரி ஆரம்பத்தில் செய்கிறாரு. அதுக்கப்புறமா தான் அவங்க செக்ஷுவலாக அவங்கள அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் அனிதா தெளிவாக இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, ஓடி போயிட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நமக்கு ஒன்றும் புரியலை. ஸோ நிறைய லாஸ்ட் டைம் செஷன்லலாம் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, குட் டச் பேட் டச் கிடையாது, நோ டச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பிடிக்காத அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஒரு பர்சன் உங்களை வைக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச வரையில் நல்ல ஒரு சோஷியல் சப்போர்ட் பேரண்ட்ஸ் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில், உங்களுடைய கூட பிறந்தவங்க மத்தியில் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்குள்ள இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஈவன் பியாண்ட் திஸ் உங்களோட ப்ரேயர் லைஃப்பும் ரொம்ப முக்கியம். செக்ஷுவல் அப்யூஸ் எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். மீனிங் 7 பேரில் ஒரு கேர்ளுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு ரிசர்ச் சொல்லுது. அவ்வளோ காமனாக நடக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். டு நாட் டேக் த பிளேம், ட்ரை டு எக்ஸிட். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை ஈவன் ப்ராக்ரெஸ்ஸே பண்ண விடாதீங்க. சொல்லிடுங்க, இந்த ஸ்டோரியை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அவள் வெளியில் போயிட்டா இனிமேல் அந்த டியூஷன் சென்டருக்கே போகாமல் இருக்கிறது தான் கரெக்டான விஷயம். ஏன்னா ஒருவேளை எங்கே நம்ம வாட்ஸ்அப்லாம் மெசேஜ் அனுப்புனாரு, நம்ம கேர் பண்ண ஒரு பர்சன் அவர் தான் அப்படின்னு நினச்சிட்டா அப்படின்னா லைஃப் இனிமேல் அவளுக்கு கிடைக்காது. ஸோ உங்களுடைய உடம்பு, உங்களுடைய ஏஜ், உங்களுடைய என்ன சொல்கிறது, ஏஜ்னால நிறைய விஷயங்கள் அவசரமாக செய்ய தோணும். பட் நம்ம ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் அதிலிருந்து நிறைய ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஜூலியட் மேம், ஜிமில், அண்ட் தேங்க்யூ ஐயா.